இலங்கையின் வான்பரப்பில் கிட்டத்தட்ட 2 மணித்தியாலங்கள் 100க்கும் அதிகமான தடவைகள் வட்டமிட்டு பாதுகாப்பான முறையில் தரையிறக்கப்பட்டிருக்கின்றது துருக்கி நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம். இலங்கை நேரப்படி நேற்று இரவு 10 மணிக்கு துருக்கி ஏர்லைன்ஸ் விமானமானது 202 பயணிகள் மற்றும் 10 விமான ஊழியர்களுடன் துருக்கி இஸ்தான்புல் நகரை நோக்கி பயணத்தை ஆரம்பித்திருந்தது. பயணத்தை ஆரம்பித்து ஒரு சில நிமிடங்களில் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவசர நிலையில் தரையிறக்கப்படுவதற்கான நிலைமை ஏற்பட்டது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்குவதற்கான அவசர கால நெறிமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இருந்த போதிலும் அவசர நிலைமையில் விமானத்தை தரையிறக்குவதற்கு முன்னதாக எரிபொருளை அகற்ற வேண்டிய கட்டாயத்தில் இலங்கையின் சிலாபம் கடற்பகுதிக்குள் மேல் 4000 கிலோமீட்டர் உயரத்தில் விமானம் 2 மணித்தியாலம் வட்டமிடப்பட்டு எரிபொருள் குறைக்கப்பட்டு விமானம் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்திரேலியாவின் பவுண்டி கடற்கரையில் 2 சந்தேக நபர்களால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒரு சிறுவன் உள்ளடங்கலாக 15 பேர் உயிரிழந்திருந்தனர். 40க்கும் அதிகமானோர் காயத்துக்குள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததோடு தற்பொழுது 20க்கும் அதிகமானோர் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வருவதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 24 வயதான நவீத் அக்ரம் என்பவருக்கு நியூசிலாந்தின் சவுத் வேல்ஸ் நீதிமன்றத்தில் மொத்தமாக 59 குற்றச்சாட்டுகள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இதில் 15 கொலை குற்றச்சாட்டுகள் பதிவாகியிருப்பதாகவும் பிபிசி செய்தி வெளியிட்டிருக்கின்றது. துப்பாக்கிகளை பயன்படுத்துவதற்கான கட்டுப்பாடுகள் குறித்து சட்ட திட்டங்கள் இறுக்கமாக கடைபிடிக்கப்படும் என ஆஸ்திரேலிய பாதுகாப்பு பிரிவு தெரிவித்திருக்கின்றது. யூதர்கள் நிகழ்ச்சி ஒன்றில் ஈடுபட்டிருந்த போது இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகியிருந்தது. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை ஏற்படுத்திய நபரை தடுத்து நிறுத்திய ஆஸ்திரேலியாவின் சதர்லாந்து பகுதியில் வணிக வளாகம் நடத்தி வரும் அல் அகமது என்பவரை ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ் மருத்துவமனைக்கு சென்று பார்வையிட்டார். காயத்துக்குள்ளாகி இருக்கக்கூடிய அவர் குறித்து தனது சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகத்துக்கு தெரிவித்திருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ் அகமது ஒரு ஆஸ்திரேலியாவினுடைய ஹீரோவாக இருப்பதாகவும் தனது உயிரை பணயம் வைத்து பல உயிர்களை காப்பாற்றியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். ஆஸ்திரேலியாவில் இடம்பெறுகின்ற இவ்வாறான மோசமான நிலைமைகளுக்கு மத்தியில் அகமதினுடைய செயற்பாடுகள் குறித்து பெருமை கொள்வதாகவும் ஆஸ்திரேலியர்கள் சார்பில் அவருக்கு நன்றியை தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆஸ்திரேலிய பிரதமர்.